முத்துவை பழிவாங்கும் எண்ணத்தில் இருக்கிற அருணுக்கு மீண்டும் மீண்டும் முத்து பல்பு கொடுத்துட்டே இருக்காரு. அதாவது முத்து வந்து எல்லாத்துக்குமே எப்பவுமே நல்லதை செஞ்சுட்டு தான் இருக்காரு. ஆனால் இவனுங்க அருண் அதை புரிஞ்சுக்காம அவனை எப்போ பார்த்தாலும் மட்டம் தட்டி டிரைவர்ன்ட்டு மட்டம் தட்டிகிட்டே உட்காந்துருக்குறான். அருண் இருந்துட்டு போகிற வார வண்டி எல்லாம் லைசன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்கிறப்ப முத்து வர அப்படியே முத்து வந்தோடனே இன்னொரு டிராஃபிக் போலீஸ் வந்து போய் பார்க்குற அப்படியே எல்லா வண்டியில் எல்லா ப்ரூஃபும் கரெக்டாக இருக்கிறதுனால நீங்கள் கிளம்புன்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அருண் வந்து முத்துவே விரைச்சி பார்த்துட்ருக்குற. அப்போ ஒரு அம்மா நடந்து போயிட்டுருக்குது. அதில் வேகமாக டிராஃபிக் போலீஸ் இருக்காங்கன்ட்டு அந்த அவங்களோட சிக்னல்லேருந்து தாண்டி போகணும்னு ஒருத்தன் வேகமாக பைக்கில் வரான். அவன் வந்து இந்த அம்மாவை இடிச்சுட்டு போயிடுறான். ஆனால் அருண் இருந்துட்டு அந்த இடித்த பைக்கில் வந்தவனா துரத்திக்கிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். முத்து அந்த பொம்பளையை காப்பாற்றி ஆஸ்பத்திரியில் கூட்டி போய் காப்பாற்றிடுறான். அதனால் சோசியல் மீடியாவில் எல்லாருமே அதை வீடியோ எடுத்து போட்டு அவனையே வைரல் ஆக்கிடுறாங்க. அதுக்கு கோவப்பட்டுக்கிட்டு அருண் இவனால தான் நமக்கு இப்படி வேலை போச்சுன்னு சொல்லிட்டு முத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் அந்த அம்மாவை உயிரை காப்பாற்றிடுற. சோசியல் மீடியா வந்து அங்கே கேட்குறப்ப அருண் செஞ்சது கரெக்டு தான். அவர் வந்து அவரோட டியூட்டியில் கரெக்டாக இருந்திருக்காரு. நான் என்னோடய டியூட்டியில் கரெக்டாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுவான். ஆனால் இருந்தாலும் அந்த அருண் வந்து தப்பாகவே முத்தை புரிஞ்சுக்கிட்டு இவனால தான் வேலை போச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாள். ஸ்வேதாக்கிட்டையும் போய் உங்கள் மாமனால தான் எனக்கு வேலை போச்சு, அவன் வந்து எப்பவுமே என்னை எதிரியாக தான் பார்க்குறான், நான் வந்து அவனையா நல்ல விதமாக தான் பார்த்துக்கிறேன், அவன் பாரு இப்படியெல்லாம் என்னை இது பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சீதாக்கிட்ட சொல்கிறப்ப அவனே ஆள் வச்சு வீடியோ பிடிச்சி இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கான். அதனால எல்லாருமே பார்த்துட்டு என்னை ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க. என்னையும் 3 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு வேலை போனது காரணமே உங்கள் மாமனால தான், இதெல்லாம் உங்கள் அக்கா கேட்கவே மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உசுப்பேற்றி விட்றான். அக்கா தங்கச்சி 2 பேர்த்தையும் பிரித்து இவன் நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் வந்து அது முத்து நடக்கவே விட மாட்டான். ஆனால் இருந்தாலும் அவன் மனசில் நம்ம செஞ்சது கரெக்டாக என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப அவங்க அப்பா எல்லாருமே நீ செஞ்சது கரெக்டு தான், நீ எதுக்கு அவனை பார்த்து பயப்படுற அப்படின்னு சொன்னோன்னே, ஆனால் குந்தாணி விஜயா இருந்துக்கிட்டு கம்முனே இருக்க மாட்டா. நீ வந்து அவனுக்கு எதிரியாக தான் இருக்கிற, அவன் வந்து உனக்கு பிடிக்காது, அதனால் நீ அவனுக்கு எதிராகவே நீ செஞ்சுருக்க, நீ எண்ணத்தில் போய் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜயா எப்பவுமே முத்தவை தாழ்த்தியே தான் பேசுவாள். ஆனால் அண்ணாமலை அவன் என்றைக்குமே யாராச்சும் அவனை பாராட்டினா உனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை நீ செஞ்சது தான் கரெக்டு, நீ இல்லை உனக்கு சுற்றி போடுறேன்னு சொல்லிட்டு முத்துக்கு சுற்றி போடுறான். படித்தவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மனோஜ் அவனும் கூறுகட்டவன், அவனையுமே முத்துவை தரகுறவாக பேசுவான். நீ வந்து இதெல்லாம் என்ன பெருமையாக, ரோட்டில் யார் அடிபட்டு கிடந்தாலும் எல்லாருமே போய் காப்பாற்ற தான் செய்வாங்க, நீ என்னமோ பெருமையாக செஞ்ச மாதிரி நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் நீ போட்டிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக அசிங்கப்படுத்துவா. டே அதெல்லாம் உன்னோட பற்றி தான், எனக்கு அப்படியெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, எனக்குமே நான் வந்து நேர்மையாக தான் இருப்பேன், உன்னையாட்ட நீயே அடுத்தவன் செஞ்சதை நீ செஞ்சதாக சொல்லிட்டு திரியிறவ அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அண்ணாமலைக்கிட்ட சரி விட்றா, அவங்களுக்கெல்லாம் என்னடா தெரியுது, அவன் வந்து விஜயாலும் தம்பிக்கு அண்ணங்காரன்னு 2 பேருமே நீ நல்லா இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவங்க அப்படியே வந்துட்டு போகிறாங்க, சரி நீங்கள் இதை பற்றி பேச வேணாம், அவங்க சீதா வந்து மனசு கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறப்ப ஒன்று தப்பு, அவங்க வந்து அவன் மேலே தப்பு இருக்குது தான் செய்யுது, அதனால் அவங்க வந்து எதை சொன்னாலும் நீ இதாக நினச்சிக்காத விடு அப்படின்னு மீனாகிட்ட கேட்பா. முத்து மீனா நான் வந்து நான் செஞ்ச சரியா தப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நீ செஞ்ச சரிதாங்க, சீதாக்கிட்டே நீ ஏதாச்சும் நினைப்பானுமோ அவன் போய் ஒன்று இருக்கிறா சீதாக்கிட்ட சொல்லி கொடுப்பாருன்னு நல்லவனே கிடையாது, என்னதான் பண்ணுறதுன்னு அவன் என்னமோ சொல்லிட்டு போகிறான், நான் உங்களைய எப்போவுமே நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவேன். எனக்கு யார் நம்பினா என்ன நம்பாட்டி என்ன, நீ என்னை நம்பி இருந்தாலே போதும் மீன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சீதாவை பார்த்தா தான் எனக்கு மனசே கஷ்டமாக இருக்குது, அந்த அவங்ககிட்ட போய் சீதா மாட்டிட்டு முடிக்கிறாளே அப்படின்ட்டு முத்து கவலைப்படுவேன், நீங்கள் எதை பற்றி நினைக்காதீங்க, நான் கண்டு போய் சீதாவை பார்க்குறேன்னு சொல்லி சீதாவுக்கு ஃபோன் பண்ணுவேன், சீதா எடுக்க மாட்டான், அதனால் அவங்க அம்மாட்ட போய் கேட்க போவாள். சத்யாவும் அவங்க அம்மாவும் இருக்கிறப்ப சீதாக்கிட்ட ஃபோன் பண்ணாலா, நான் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க அம்மா எதுவுமே பேச மாட்டா. சத்யா வந்துட்டு ஆமாக்கா ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்கிறப்ப நீ மாமாவை செஞ்சது தப்புன்னு சொல்கிறான், அவள் என்னமோ சொல்லிட்டு போகிறேன், நீ அதை பற்றி நினைக்காத அப்படின்னு சொல்லி சத்யா சொல்லிட்டு இருக்கிறப்ப சீதா வந்துடுறான். ஆமாம் அவங்க வீட்டுக்காரர் செஞ்சது தப்பு தான், எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சண்டை எழுதிட்டே இருக்கிறாரு, அவர் ஒரு ரவுடி, அவர் ஒரு டிரைவர், எங்கள் வீட்டுக்காரர் படிச்சிருக்காரு, ஆனால் இப்போ எங்கள் வீட்டுக்காரர் உங்கள் வீட்டுக்காரனால தான் எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு என்ன மாமான்னு சொல்லிட்டு இருக்க சீதா, இன்றைக்கி உங்கள் வீட்டுக்காரர்னு சொல்கிறேன், ஏன் இப்படி பேசுகிற அப்படின்ட்டு, ஆமாம் உங்கள் வீட்டுக்காரருக்கெல்லாம் நான் எதுக்கு மதிப்பு மரியாதை தரணும், உங்கள் வீட்டுக்காரனால தான் எங்கள் வீட்டுக்காரருக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீதா கேட்குறப்ப, சீதா நீ பேசுகிறது தப்பு அப்படின்னாட்டி
சரி சரி இந்த பிரச்சனை தீரணும்னா என்ன தான் வழி இருக்குதுன்னு ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னென்னு சொல்லணும்னா உங்கள் வீட்டுக்கு மாமா வந்து எங்கள் வீட்டுக்கார காலில் வந்து மன்னிப்பு கேட்கணும். அப்போ தான் இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு அப்படி வந்து கேட்கலின்னா இனிமேல் நான் கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்லிடுவா. அதுக்கு மீனா வந்துட்டு ஒரு நாளும் அவரே சம்மதிச்சாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். எங்கள் வீட்டுக்கார மேலே தப்பே கிடையாது. உன் புருஷன் பண்ண தப்பு தான். அதை போய் நீ அவரை கேளு. எதுக்கு எங்கள் வீட்டுக்காரரை வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிற? அதை நீ என்ன தான் நினச்சாலும் நடக்காது அப்படின்னு சொன்னானே சீதா வந்துட்டு அப்போனா இனிமேல் நீ எங்கள் கூட பேசவே பேசாத. உனக்கு எனக்கு ஆகவே ஆகாதுன்னு சொல்லிட்டு கோவிச்சிட்டு போயிடுறா. அதாவது அருண் நினச்ச இது பிளான் இப்போ தான் ஒவ்வொன்றும் சக்ஸஸ் ஆகுதுன்னு அருண் நினச்சிட்ருக்கா. ஆனால் அதையவே வந்து அருணுக்கு வினையா முடியுங்கிறது அவனுக்கு தெரியலை. சீதாவோட அம்மா இருந்துக்கிட்டு இவங்க 2 பேரும் சண்டை பண்ணிக்கிறாங்களேன்ட்டு மனசு கவலையில் சாப்பிடாமே இருந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அவன் வந்து சத்யா வந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு 2 பேர்த்துக்கும் சீதாவுக்கும் மீனாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறான். இப்படி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிறேன் வாங்கன்னு சொன்னோன்னே 2 பேருமே போகிறாங்க. எல்லாமே போனோடனே டாக்டர் அம்மா இருந்துட்டு இவங்க வந்து ரொம்ப கவலையில் இருக்காங்க. நல்லா சாப்பிடாதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை. அவங்களுக்கு மித்ததெல்லாம் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போவே நான் கூட்டிகிட்டு போயிருக்கல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னானியா. மீனா இருந்துட்டு சரி வாமா நான் வந்து உங்கள் வீட்லேயே இருந்து தங்கி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல சீதா இருந்துட்டு நான் பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு யாருக்கும் மதிப்பு இல்லாத வீட்டில் நீ ஏன் போய் இருக்கிற? அதனால் நீ அங்கே அவங்க கூட தான் போகக்கூடாது, என் கூட தான் போகணும். 2 பேருமே சண்டை இழுத்துட்ருக்காங்க. ஆனால் மீனா வந்துட்டு நான் தான் பார்த்துக்குவேன். நான் அங்கே எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாட்டி கூட அம்மாவோட இருந்து நான் பார்த்துக்குன்னு சொன்னேன். முத்துமே அதே மாதிரி இருந்து நானும் வந்து பார்த்துக்குறேங்க தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சாப்பிட்டுட்டு நேரத்துக்கு நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் உடம்பு நல்லா ஆயிடும் அப்படின்னு சொல்லி முத்து சொன்னானியா. இந்த போலீஸு ரொம்பவே நல்லவனாட்டு நடிக்கிறவன்ட்டு நீங்கள் யார் வீட்டுக்கும் போகக்கூடாது, நீங்கள் எங்கள் வீட்டில் தான் வந்து இப்போ இருக்கணும் அப்படின்ட்டு அது இதுன்னு ரொம்ப சொல்கிறா. ஆனால் மெயினாக இருந்துக்கிட்டு வான்னு கூப்பிட்டானியா. சரி வேணாம் நீ விட்டு அவங்களோட விருப்பத்துக்கே இருந்துட்டு போகிறாங்க, நீ எதையும் சும்மா கம்பல் பண்ணி கூப்பிடாது. முத்து மனசு இறங்கி வேண்டாம் ஏன் சண்டையை பெருசு பண்ணாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல குணத்தில் அவன் சரின்ட்டு சொல்லிடுறான். சத்யா இருந்துக்கிட்டு 2 பேருமே நீங்கள் சண்டை போட வேண்டாம், நான் எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்க தெரியும், நான் வேலைக்கு போகிறேன், நல்லாவே பார்த்துக்குவேன். நீங்கள் உங்கள் 2 பேரும் இப்படி சண்டை செய்ய இருக்காதீங்க, உங்கள் 2 பேருக்குனால தான் அம்மாவுக்கு இப்படி ஆனதே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொன்னேன். நான் என்னடா பண்ணேன், அவங்க பண்ணதாண்ட தப்பு அப்படின்னு சொல்லி சீதா சத்யா கிட்ட சண்டை போடுறான். நீங்கள் என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டு நீங்கள் அவங்களவே அவங்க கூடயே போய் இருந்துட்டு போகிறாங்க. வா மீனா நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு முத்து மீனாவை கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். பார்வதி வீட்டுக்கு சிவன் யோகா கற்றுக்கு வராரு. சிவனுக்கு வந்து பார்வதி டீ போட்டு கொடுக்குறா. பரவாயில்ல நீ டீ நல்லா போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப சரி அப்படின்னு மீனா பூ கொண்டுட்டு வரா. அவங்க 2 பேர் பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மீனா ரொம்பவே இது பண்ணி வரைச்சி பார்க்குறான். அதுக்கு வந்து பார்வதி இருந்துட்டு நம்ம வீட்டில் யோகா உங்கள் அத்தாக்கிட்ட யோகா கற்றுக்க வரவர் தான் சிவன், இவர் நல்ல குணத்துள்ளவர், நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி சொன்னானியா. சரி அப்படின்ட்டு சிவன் இருந்துக்கிட்டு நீ சிவன் இருந்துட்டு பார்வதி கிட்ட நான் ஒரு கதை எழுதியிருக்கேன், அதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப அதை படித்து காட்டுறா. கதையை படித்து காட்டினோன்னே மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவர் கதை எழுதுனதை விட நீங்கள் படித்த விதம் நல்லா இருக்குது ஆண்டி, நீங்கள் ஏன் இது சோசியல் மீடியாவில் நீங்கள் போடலாம், நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து இது சோசியல் மீடியாவில் போட்டிங்கன்னா ரொம்பவே வைரல் ஆகி நல்லா ஃபேமஸ் ஆகிடுறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா சிவனும் ஆமாம் இது நல்ல ஐடியாவே இருக்குது, நீங்கள் செய்யுங்க பார்வதி, நானும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு சிவனும் சொல்லுவான். அதை வந்து பார்வதி கேட்டுட்டு ஓகேன்னு சொல்கிறப்ப சரி அந்த சேனலுக்கு நீயே ஒரு பேரை வை அப்படின்னு சொல்லிட்டு கதை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னானியா. இந்த டைட்டில் நல்லாவே இருக்குது, பரவாயில்ல இந்த பொண்ணு சின்ன வயசாக இருந்தாலும் நல்லதாக செய்கிறா, இந்த பொண்ணு சொல்கிறத கேட்டு நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிவன் சொன்னானியா. விஜயா வந்துடுறா. என்னது ஃபாலோ பண்ணுறீங்க, அவள் பேச்சை கேட்டுட்டு நீங்கள் ஏதாச்சும் பண்ணினீங்கன்னா அவ்வளோதான். விஜயா இருந்துட்டு பார்வதி நீ இப்போ இருக்க சிவனோட சேர்ந்துட்டு ரொம்ப லூட்டி பண்ணுற, நீ பண்ணுறதே சரியில்லை, நான் டான்ஸ் கிளாஸு இது பண்ண பாரு, நீயே இந்த யோகா கிளாஸ் ஏதாச்சும் கெடுத்துறாத அப்படின்ட்டு. இல்லை இப்போ தான் எனக்கு நல்ல புத்தி வந்திருக்கு, நான் ஒத்தையாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சால் என்ன அப்படின்னா, நான் தான் வரேன்ல என்னை உனக்கு துணைக்கு நான் இருக்கேன்ல அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் நீ வர்ற யோகா கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டு நீ கிளம்பிடுற, அதுக்கப்புறம் நான் ஒத்தையாக தான் இருக்கிறேன், இந்த மாதிரி பண்ணால் எனக்கு மனசு ரிலாக்ஸாக நல்லாவும் இருக்குது, இனிமேல் நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நீ பண்ணக்கூடாது அப்படின்னா சிவனை நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் 2 பேரும் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத, நீ பண்ணுறது சரியில்லை, நாளைக்கு ஏதாவது ஒன்று இந்த யோகா கிளாஸில் பிரச்சனை வந்துச்சுன்னா நீ நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னானியா. பார்வதி இருந்துட்டு நீ மட்டும் டான்ஸ் கிளாஸு யோகா கிளாஸ்னு எல்லாமே செய்வேன், நான் எதுவுமே பண்ணக்கூடாதா, நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு
எதிர்த்து பேசினோடனே விஜயாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. நீ என்னமோ பண்ணுன்ட்டு கிளம்பி போயிடுறா. முருகனோட கல்யாணத்தில் ரோகிணியோட புருஷனோட சொந்தக்காரங்க வர்றாங்க. அவங்க வந்து கல்யாணின்னு கூப்பிட்றாங்க. ஆனால் ரோகிணிக்கு எல்லாமே அவங்க தெரிஞ்சவங்க தான் தெரிஞ்சுக்கிட்டு போய் மகேஷ்கிட்ட நீ அவங்கள எப்படியாச்சும் அவங்க வந்து எங்கிட்ட பேச வந்தாங்கன்னா நீ எப்படியும் நல்லா சொல்லி என்னை கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எப்படியாச்சு அந்த ரோகிணியோட சொந்தக்காரங்களை வச்சு ரோகிணியோட பூலவாக்கு எல்லாமே தெரிஞ்சிடும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.